பீகாரில் சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது காங்கிரஸ் கூட்டணி. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். பீகாரில் தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கூட்டணி வெளியிட்டிருக்கிறது என்று அறிகிறோம். இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலையொட்டி எதிர்க்கட்சிகளின் மகா கத்பந்தன் கூட்டணியின் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. பாட்னாவில் நடைபெற்ற தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சியில் தேஜஸ்வி யாதவ், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பவன் கேரா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், விஇபி கட்சியினுடைய தலைவர் முகேஷ் சஹானி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த மகா கத்பந்தன் கூட்டணியின் தேர்தல் அறிக்கைக்கு பீகார் கா தேஜஸ்வி பிரான் என்று தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்திற்கு தலா ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று தேஜஸ்வி யாதவ் ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருந்தார். இந்த தேர்தல் வாக்குறுதியிலும் அது இணைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதையும் இந்த தேர்தல் அறிக்கையிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான வாக்குறுதிகளும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது பல்வேறு கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பேசி வருகின்றனர். இறுதியாக தேஜஸ்வி யாதவ் அவர்கள் பேசுகின்ற போது என்னென்ன வாக்குறுதிகள் கூடுதலாக இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை அவர் வெளியிடுவார். குறிப்பாக இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி குறித்து காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், பீகாரை பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தவறான ஆட்சியிலிருந்து விடுவிப்பதும், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வசதிகள், உரிய வாய்ப்புகள், பாதுகாப்பு, மரியாதை ஆகியவற்றை வழங்குவதுதான் எங்களுடைய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளரையும் அறிவித்தோம், நாங்கள் தான் முதலில் தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறோம். இதுவே நாங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம், தீவிரமாக இருக்கிறோம் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறோம். எங்களிடம் சங்கல்பம் இருக்கிறது. எனவே சங்கல்ப பத்திரிகையை வெளியிட்டிருக்கிறோம். பாஜகவிடம் அப்படி எந்த விதமான சங்கல்பம், அதாவது எந்த விதமான உறுதியும் அவர்களிடம் இல்லை. எனவே அவர்கள் வாக்குறுதி இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றன.